காட்டில் மழைக்காலம் ஆரம்பித்தது. சோம்பேறிகளான காலுக்காகவும் அதன் மனைவி டோலுக்காகவும் வழக்கம் போல தன் வீட்டிலேயே இருந்தன. என்ன காலு, கடுமையாக மழை வரும் போல இருக்கிறதே. ஆமா டோலு, என்ன செய்ய போகிறோம்னே தெரியல. அப்பொழுது ரேடியோவில் வரும் செய்தி இவர்களின் காதிற்கு கேட்டது. இன்றிலிருந்து கடுமையாக மழை தாக்க போகும் காரணத்தினால் அனைத்து பறவைகளும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவிக்கப்படுகின்றது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காலு, ஐயோ டோலு, நாம் என்ன செய்ய போகிறோம் என்றே தெரியவில்லையே. ஆமா காலு, நம்ம என்ன பண்றது? நம்ம வீடு வேற மழை பெஞ்சா கரைஞ்சிருமே. இது தாங்கவே தாங்காது, மழைக்கெல்லாம் அரிச்சிட்டு போயிடும் டோலு. நம்ம ஏதாவது பண்ணணும். சரி, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ஒரு திட்டம் தீட்டியது. உடனே அது டோலு காகத்தை அழைத்து, டோலு, நம்ம 2 பேரும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு போயிடலாம் டோலு. அது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு சாப்பிட்றதுக்கும் அங்க நிறைய இருக்கும். என்ன சொல்ற, உனக்கு ஓகேவா? ஓகே காலு, அங்கேயே போயிடலாம் அப்படின்னு 2 பேராசை பிடிச்ச காகமும் திட்டம் போட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு புறப்பட தயாராயின. அவங்க 2 பேரும் கிளம்பிட்டு இருக்கும் போதே நியூஸ்ல சொன்ன மாதிரியே கடுமையாக இருட்டிட்டு மழை வர ஆரம்பிச்சது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு கடுமையான மழையிலையும் 2 பேராசை பிடிச்ச காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தது. 2 காகமும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வரும்போது நைட்டு 11 மணியை தாண்டிருச்சு. அதனால 2 காகத்துக்கும் பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. என்ன காலு, நம்ம காலிங் பெல் அமுக்கி பார்க்கலாமா? சரிதான், அமுக்கி பார்க்கலாம். 2 பேரும் காலிங் பெல் அமுக்குனதுக்கு அப்புறம், இந்த மழையில யாரு கதவு தட்டுறது அப்படின்னு மீனுக்குருவி வெளியில வந்து பார்த்தது. காலு அண்ணே, டோலு அக்கா, நீங்க 2 பேரும் இந்த மழையில எங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க என்று பதறியது மீனுக்குருவி. அதை ஏன் கேட்குற மீனு? நேற்று பெஞ்ச மழையில எங்க வீடு கரைஞ்சி போச்சு. நாங்கள் 2 பேரும் அதான் உங்க வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். எங்களுக்கு உங்க வீட்டில் தங்குறதுக்கு 2 நாளைக்கு இடம் கொடுக்குறியா அப்படின்ட்டு கெஞ்சியது காலுக்காகம். உடனே மீனுக்குருவி, அதனால என்னென்ன, எங்க வீட்டில் தாராளமா தங்கிக்கோங்க. இருங்க, 11 மணியை தாண்டி ஆயிருச்சு. நீங்க ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனுக்குருவி பாசமாக கூறியது. அதன் பிறகு மீனுக்குருவி காலுவுக்கும் டோலுவுக்கும் சமைத்து கொண்டிருந்தது. பாவம், 2 பேரும் என்ன கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு தெரியல. சரி, சீக்கிரமா நம்ம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். காலு அண்ணே, டோலு அக்கா, 2 பேரும் சீக்கிரமா வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்னு மீனுக்குருவி காலுவையும் டோலுவையும் அழைத்தது. 2 பேரும் அங்க வந்தாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, ரொம்ப பசியா இருப்பீங்க என்றது மீனுக்குருவி. மீனு, நீ செஞ்ச உதவியை என்னைக்கும் நாங்க மறக்கவே மாட்டோம் மீனு. மலையில வந்த எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குற, ரொம்ப நன்றி மீனு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு கிளம்புனாங்க. காலு, ரொம்ப நல்ல ஐடியா பண்ண காலு. நமக்கு இந்த இடம் ரொம்பவே வசதியா இருக்கு. நம்ம எப்படியாவது மீனுவை வெளியில தள்ளிட்டு நம்ம இந்த வீட்லயே இருந்துடணும் காலு. ஆமா ஆமா, நானும் அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க. இப்படியே 4-5 நாள் கடந்து போனது. அப்படித்தான் 2 சோம்பேறி காகங்களும் ஒரு நாள் வீட்டிலேயே இருந்தது. அப்போ மீனுக்குருவி வந்து, அண்ணே அண்ணே, நான் வந்து நமக்கு உணவு தேடுறதற்காக காட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா வீட்டில் இருங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு மீனுக்குருவி 2 காகத்திட்டையும் சொல்லிட்டு உணவு தேடுறதுக்காக காட்டு பக்கம் புறப்பட்டு போனுச்சான். மீனும் காட்டுக்கு வந்து உணவு தேடிட்டு இருந்துச்சான். அப்போ திடீர்னு மறுபடியும் மழை வர மாதிரி சவுண்டு கேட்டதாம். என்ன, திடீர்னு இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்கே. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவோம்
அப்படின்னு மீனு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சதாம். மீனும் வேகமாக தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா, எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். காலு அண்ணே, காலு அண்ணே, கதவை திறங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு மீனும் கதவை தட்டியது. ஆனால் காலு அண்ணனும் டோலு அக்காவும் கதவை திறக்கவே இல்லை. என்ன இவங்க கதவை திறக்கவே மாட்டாங்க? ஒருவேளை தூங்கிட்டு இருக்காங்களோ, காதுல விழலையோ? சரி, நம்ம காலிங் பெல் அமைக்கி பார்க்கலாம் அப்படின்னு மீனு வந்து காலிங் பெல்லை அமுக்கியது. அப்பையும் காலுவும் டோலுவும் கதவை திறக்கவே இல்லை. காலிங் பெல் சவுண்டு கேட்டதும் யார் இது, யார் வந்திருக்கா அப்படின்னு டோலுக்காக கேட்டது. உடனே மீனும் அக்கா, நான் தான் வந்திருக்கேன், கதவை திறங்க, வெளியில ரொம்ப மழை பெய்யுது, சீக்கிரமா கதவை திறங்க அக்கா அப்படின்னு மீனும் சொன்னது. நாங்க ஏன் கதவை திறக்கணும்? இனிமே இது எங்களோட வீடு, நீ இங்க வராத. மீனு, நீ வேற எங்கேயாவது வீடு கட்டிட்டு போயிடு. இனிமே இதுதான் எங்களோட வீடு. இங்க நீ வந்தீனா நாங்க உன்னை அடிச்சே கொன்றுவோம். இங்க வரக்கூடாது மீனு அப்படின்னு டோலுவும் காலுவும் திமுறா பேசியது. அதிர்ச்சி அடைந்த மீனு, என்னது, நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? நீங்க மலையில வந்தீங்க, பாவமா இருந்துச்சுன்னானே நான் உங்களுக்கு இடம் கொடுத்தேன், இப்ப இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போனது. சோம்பேறி காகங்களான டோலுவும் காலுவும் வரப்போற ஆபத்து தெரியாம அந்த வீட்டிலேயே தங்கி இருந்தன. மீனும் அழுதுகிட்டே ஒரு பாறை மேல ஏறி உட்கார்ந்துருந்துச்சான். அந்த பாறை ரொம்ப உயரமான இடத்துல இருந்துச்சு. இந்த மழையில என்ன செய்யறதுன்னே தெரியாம மீனும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சான். மழை நேரத்துக்கு நேரம் அதிகமாக பேஞ்சு ஊருக்குள்ளே பெரிய வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மீனுவோட வீடு ரொம்பவே சேதமாயிடுச்சு. சேதமானது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளத்தில் மீனுவோட வீடு அடிச்சுக்கிட்டே போயிடுச்சான். அந்த வெள்ளத்தில் அந்த வீட்டில் இருந்த ஏமாத்தின பேராசை காகங்கள் காலுவும் டோலுவும் சேர்ந்து தண்ணீரை மூழ்கி இறந்து போயிடுச்சான். பாறை மேலே உட்காந்துருந்த மீனும் எப்படியோ உயிர் தப்பிச்சிருச்சான். மழை விட்டதும் சரின்னு தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டி தான் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துச்சான்.